என் பேர் பாலசுப்ரமணியன். எங்கள் மிஸ்ஸஸ் பேர் சூரியகலா. சூரியகலா. எத்தனை வருஷம் சார் கடை போட்டுருக்கு? அப்பா வச்ச கடை 44 வருஷமா இருக்கு. 44 வருஷம் இருக்கு. அப்பா பேர் அர்ஜுனன். அர்ஜுன். இதே இடத்துல அப்பலேருந்து இருக்கீங்களா? சரி. கரம் ஜூஸ் மட்டும் தான் 40 வருஷமா பண்றாங்களா? இல்ல ஆரம்பத்துல இருந்தே கரம் ஜூஸ் தான். கரம் ஜூஸ் தான். முதல்ல இந்த மிஷின் வச்சிருந்தாங்களா? இல்ல முதல்ல கையால சுத்துற மிஷின். அதுக்கப்புறம் இப்போ இந்த மிஷின் பேர் பெட்ரோல்ல ஓடுறது. பெட்ரோல். சரி. இப்போ அடுத்து என்னன்னா இந்த மாதிரி நங்கநல்ல மொத்தம் எவ்வளவு கடைகள்? ஆரம்பத்துல வந்து 6 கடை இருந்தது. 6 கடை. இப்போ இந்த ஒன் பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 கடைக்கு இருக்கு. 30 கடைகள் நங்கநல்ல மட்டும் இருக்கு. நம்ம பெட்ரோல் ஓட்டுற கடை எத்தனை கடை? 1 2 3 4 5 6 கடை இருக்கு. இதுக்கும் அந்த நீங்க சொல்ற ஒன் பிரஸ் என்ன வித்தியாசம்? ஒன் பிரஸ்க்கு வந்து ஜூஸோட டேஸ்ட் கொஞ்சம் குறையுது. இது வந்து கிரஷ் டைப், அது வந்து பிரஸ் டைப். இப்போ அது அதுக்கும் இதுக்கும் இப்போ அது வேகமா அடிச்சு தர மாதிரி அது வந்து ஹைஜீனிக்னு சொல்றாங்க. ஆனா டேஸ்ட் ஒன்றும் பெருசா இல்லை. அது கைப்படாத வருதுன்னு சொல்றாங்க. இது நம்ம வந்து இதுவும் நம்ம சுத்தமா நகையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டோம்னா நல்லா போடலாம். சரி, ஓகே. அதே மாதிரி வந்துட்டு இப்போ கொரோனா வந்துச்சு, அது எல்லாரும் வாழ்வாதாரம் மாத்திச்சு. கொரோனா முன்னாடி சேல்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? கொரோனாக்கு அப்புறம் இயற்கை உணவுகளை நிறைய பேர் மாறுதலால கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கே தவிர குறையில, கூடுதலா இருக்கு. சரி, இப்போ ரசாயன கலந்த உணவுகள், அந்த ஜூஸ், கோக்கு அந்த மாதிரி பிரைவேட்டை விட இப்போ இது கொஞ்சம் கூடி இருக்கு. நீங்க ஜூஸ் கோக்லாம் சொல்றீங்க. இப்போ மக்கள்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆமா. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு மக்கள் வீட்ல இருந்து வாங்கும் போது நம்மள மாதிரி ஜூஸ் வந்து வீட்ல போய் டெலிவரி பண்றவங்க இருக்காங்கன்னு தெரியல. அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அது நம்மகிட்ட நிறைய பேர் அணுகுனாங்க. அதுல என்ன ஒரு பிரச்சனைனா வந்து அவங்க விலை நிர்ணயம் பண்றது நமக்கு அதுல ஈடுபாடு இல்லை. அதனால நம்ம அதை சேரல. அதுதான் அது முக்கிய காரணம். அதே மாதிரி இப்போ நம்ம சம்மர் சீசன்ல இருக்கோம். இப்போ சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ வந்து ஒரு நல்லா போகும். ஆஃப் சீசன்ல கொஞ்சம் கம்மியா போகும். குவாலிட்டி மெயின்டைன் பண்ணா ஆவரேஜா ஓரளவுக்கு நல்லா பெஸ்டா பண்ணலாம். இப்போ நார்மல் நாள்ல எவ்வளவு போகும்? சம்மர்னா பீக் சம்மர்னா எவ்வளவு போகும்? பீக் சம்மர்ல ஒரு 400 ஜூஸ் போகும். 400. ஆமா, ஹை பீக் சம்மர்ல 400ல இருந்து 500 600 வரையும் கூட போகும். அதாவது வீக் டேஸ் இல்ல வீக்கெண்ட்ல. ரெய்னி சீசன்ல, ஆஃப் சீசன்ல வந்து 100ல இருந்து 200க்குள்ள தான் போகும். இப்போ நீங்க நமக்கு ஒரு தடவை ஜூஸ் போட்டு காமிச்சீங்க. ஆமா. இப்போ ஒரு தடவை நம்ம ஜூஸ் போட்டா அதுல எவ்வளவு ஜூஸ் வரும்? அது கரும்பை பொறுத்து மாறுபடும். கரும்புல வந்து நல்ல திடமான கரும்பா இருந்தா 6 ஜூஸ் வரும். 6 ஜூஸ் வரும். ரொம்ப சின்ன கரும்பா இருந்தா அரை கிளாஸ் கூட வரும். கரும்பை பொறுத்து மாறுபடும். இப்போ நீங்க கரும்பு ஜூஸ்ல கூட வந்துட்டு இஞ்சி, எலுமிச்சம்பழம், மத்தபடி எதுவுமே கிடையாது. தண்ணி கூட சேர்க்கறது? தண்ணி கிடையாது. ஐஸ் போடுவோம், ஆப்ஷனல். வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா போடாம கொடுக்கலாம். இப்போ எந்த ஒரு கரும்பு ரொம்ப சிறந்தது? அதே மாதிரி நீங்க எந்த ஊர்ல எடுக்கிறீங்க? இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து வேலூர் சரௌண்டிங்லேருந்து வரும். அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து பெரும்பகுதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து சமீபத்தில் கர்நாடகா கரும்பும் வருது. இப்போ நீங்கள் 40 வருஷமா கரும்பு போட்டுட்டு இருக்கீங்க. இதே ஒரே ஃப்ளேவர் தான்? ஆரம்பத்துலேருந்தே ஒரே ஃப்ளேவர் தான். இஞ்சி, எலுமிச்சம்பழம். ஆமாம், ஸ்டாண்டர்டு குவாலிட்டி. ஐஸு அளவாகவும் பொருளோட வைக்கிற அளவும் சரியான அளவில் இருந்ததுனால நிற்க முடியுது 44 வருஷமா. நீங்கள் வீடு நாங்கநல்லூர் தான். நான் பிறந்த உள்ளதுனா நாங்கநல்லூர் தான். அப்பா தான் இந்த தொழிலுக்கு வந்தார். அப்பாவுக்கு மிஷினில் கையடி போடும்போது ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். நான் 7ஆம் வகுப்பு பாதியிலே நின்றுட்டேன். அப்படியே நீங்கள் தொழில் கற்றுக்க? அப்படியே கற்றுக்கிட்டேன். மேடம் மேடம் வந்து எனக்கு ஒரு சின்ன காலில் ஆக்சிடென்டால 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வேலைக்காரங்க வச்சு அந்த நேரத்தில் அவங்க போயிட்டாங்க. அப்போ வந்து இவங்க வெறும் காசு மட்டும் வாங்கி போடுவாங்க, ஜூஸ் ஊற்றி கொடுப்பாங்க. ஜூஸ் போட தெரியாது. திடீர்னு வேலைக்காரங்க போனதுனால கடை ஓட முடியாத, இயங்க முடியாத சூழல் ஏற்படும் போது வேலைக்காரங்களை விட நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. ஒரு உத்வேகத்தில் கற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் டக்குன்னு வந்துட்டு உங்களை போட சொல்லிட்டாங்க, நீங்க என்ன அப்ப எப்படி சமாளிச்சீங்க? அதை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல கத்துக்கிட்டேன். அப்ப எப்படி சாரதா கூட இருந்து கத்து கொடுத்தா எப்படி? ஆமா, கூட இருந்து கத்து கொடுத்தாங்க. எவ்வளவு நாள் கத்துக்கிட்டீங்க? ஒரு 1 வீக்ல. ஒரு வாரத்துல. சரி. இப்ப அதே அடுத்த தலைமுறை நீங்க இதுல வளர்த்து விடுறீங்களா இல்ல எப்படி சார்? இல்ல, அதாவது அடுத்த தலைமுறையை வளர்க்கலாம், கண்டிப்பா வளர்க்கலாம். அது வந்து பெரிய லெவல்ல பண்ணலாம். நல்லா படிச்சுட்டு அது அடுத்த கட்டத்துக்கு ஃபேக்டரி லெவலில் பெருசாக பண்ணலாம். இந்த மாதிரி சாலை ஓரம் பண்ணுறதை நான் அவ்வளோவா என்னோட போட்டோன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறது ஒரு சிறந்ததாகவும் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அதே மாதிரி நீங்கள் 40 வருஷமா கடை இப்போ அப்பா காலத்தையும் இருக்குன்னு சொல்கிறீங்க. மக்களோட மாற்றம் எப்படின்னா? மாற்றம் என்ன எப்படி இருக்குன்னா, ஆரம்ப காலத்தில் வீட்டிலேருந்து டம்ளர் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கண்ணாடி கிளாஸ் வச்சுருந்தோம் அப்போல்லாம். அதுக்கப்புறம் சில்வர் கிளாஸாக மாற்றணும். அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் வந்ததுக்கப்புறம் அணுகுமுறை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு பெருசா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு முன்னாடி ரேட் எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு? எங்க அப்பா ஆரம்பிக்கும் போது 82ல வந்து 60 பைசா பர் கிளாஸ். அப்புறம் 75, 1, 1.25, 1.5, 2, 2 அப்படியே ஆவரேஜா ஏறிக்கிட்டே வந்து 2000
22ல் 25 ரூபாய் கொண்டு வந்தேன். 4 வருஷமா 25 ரூபா ஓடிட்டு. ஐஸ் போட்டா 30 ரூபா. 30 ரூபா. கடைசி நம்ம நங்கநல்லூருக்கான வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்ல வரும் கருத்து ரெண்டு. நங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் பொருள் தரமாக இருந்தால் வியாபாரத்தில் எந்த வியாபாரமாக இருந்தாலும் குவாலிட்டி தான் மெயின். நல்ல குவாலிட்டியாக கொடுத்தோம்னா எந்த பொருளாக இருந்தாலும் நிற்கும், வியாபாரம் பண்ணலாம். அதுதான் நங்கநல்லூரோடது. நல்ல கஸ்டமர், நல்ல அணுகுமுறை, நல்லா இல்லைனாலும் முகத்துக்கு நேராக கனிவாக சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம திருத்திக்கிறதுக்கான சில நேரங்களில் தவறு நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த துறையிலுமே தவறுகள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அணுகுமுறை சொல்லக்கூடிய கஸ்டமர் நங்கநல்லூரில் சிறந்த கஸ்டமர். அது வந்து நங்கநல்லூரில் நான் பிறந்து வளர்ந்ததுன்றதை விட ரொம்ப நல்ல ஊர்.